ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். என் செல்ல குழந்தையே, நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்துவிட்ட பிறகும் கூட நீ என் வாக்கினை கேட்காமல் செல்வாயா? நிச்சயமாக சென்றுவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்னமும் நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்களிலிருந்து உன்னை காத்த இந்த கருப்பன் இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சதியை செய்கின்றவர் வேறு எங்கும் இல்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நாட்களும் ஏன் அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருந்தார்கள்? இப்பொழுது அவர்களினுடைய வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டாலே போதும், அவர்களினுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து விடுகின்றது. ஒரு சிறு வார்த்தை கிடைத்துவிட்டால் கூட அதனை திரித்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை இந்த நேரத்தில் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் குள்ளமான உயரம், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் நம் மீது அன்பானவர்கள், நம் மீது உரிமையோடு பேசக்கூடியவர்கள் என்பதை போல ஒரு எண்ணத்தினை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டும் தவறாக சொல்லிக்கொண்டும் இருப்பதுதான் அவர்களின் வேலையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, படிப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இல்லை என்றாலும் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களை சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்துவிடாது. ஆனால் அடுத்தவர்களின் கதை, அடுத்தவர்களின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவர்களிடத்தில் சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும். என் தங்க குழந்தையே, இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒருவர் உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை பற்றி இன்னொருவரிடமெல்லாம் கதை கதையாக அளந்து பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, அவர்கள் இப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தினை எல்லாம் நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும்? நாம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது. நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக கண், காது, மூக்கு வைத்து ஒவ்வொருவரும் அவரது மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திருத்தி திருத்தி பேசி கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாது. அதனால் இந்த விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் செல்ல பிள்ளையே, அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் காதுகளுக்கும் எட்டிவிடாதபடி சற்று அமைதியாக பேச வேண்டும். கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா? அதனால் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் பொறுமையோடு கையாள வேண்டும். என் தங்க குழந்தையே, அது உங்களினுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் சிலர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தங்களினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவர்களின் மனதினையும் சேர்த்து காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் தன் நிலை மறந்து
வாயில் வந்ததையெல்லாம் படபடவென பேசிவிடுகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதுவெல்லாம் தவறு என்பதை இவர்களினுடைய பேச்சுக்கள் மற்றும் பிரித்து கூறக்கூடிய அந்த ஒரு போலியான விஷயங்களை வைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை வைத்தும் நீங்களாகவே இனி தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்பொழுதுமே நீ மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாது. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் தங்க குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயமானது இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனை பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையையும் கொண்டு விட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கவலை எதை சுற்றி இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள், இது போன்ற வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் ஒத்து பார்க்க கொண்டிருக்கின்றவர்கள் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. அது மற்றவர்களினுடைய வாயில் வந்து விழத்தான் போகின்றது. அப்பொழுதுதானே தெரியும் தான் மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது, அவர்களுக்கும் இது போன்று வந்துவிட்டது என்று அவர்களாகவே இதையெல்லாம் உணரப் போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே கிடைத்து விடாது. அந்த கஷ்டத்தை அவர்களும் தன் வாழ்க்கையில் உணர்த்தால் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திருந்திக் கொள்வார்கள். அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதனை யாராலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை தெய்வங்களை வணங்கினாலுமே அது நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்க குழந்தையே, அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி நன்மையாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல பிள்ளையே, உனக்கு சோதனைகள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றாயா? எங்கெல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயா? அங்கெல்லாமே எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்றுதான் சிந்திக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்து விடக்கூடாது. நீ எளிதாக மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த ஒரு கதையாக எண்ணிக்கொண்டு 4 பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீ எப்பொழுதுமே யாருக்கும் உருவாக்கி கொடுத்து விடாதே. அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். என் தங்க குழந்தையே, இப்படி விதி இருக்கும் பொழுது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலன்களையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையில் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும். இனிமேல் அவர்களுக்கான தண்டனையை, அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த தாயானவள் நான் கொடுத்து விடுகின்றேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களிடத்திலெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா
எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். என் தங்க குழந்தையே, அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதற்கு இதுதான் அர்த்தம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால்தான் உன்னால் வாழ முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு இந்த அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னினுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். என் தங்க குழந்தையே, இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களினுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. என் தங்க குழந்தையே, மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்துவிட்டது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது கிடையாது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லித்தான் அப்பட்டமாக ஒரு பொய்யை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. அவர்கள் பாவம் என்று நினைத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலுமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ, அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் மற்றவர்களிடத்தில். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை மற்றவர்களிடம் சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா சொல்வதனை நிச்சயம் உனக்கு இன்று புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அவர்களுக்கு நீ அப்படி காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திருத்தி விடுகின்றார்கள். என் குழந்தை, இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால்
வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அவப்பேராக இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்க குழந்தையே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் காரணம் இல்லாமல் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை நீ மறந்துவிடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதனை நினைத்து நீ கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதுமே இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். என் குழந்தையே, இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. என் தங்க குழந்தையே, அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால், என் தங்க பிள்ளையே, உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி கொண்டு உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலுமே அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்தில் எந்த ஒரு குற்றம் குறைகளையும் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ மிகவும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும். வேறு யாரிடமும் எந்த ஒரு உண்மையையும் நீ காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் தங்க குழந்தையே, முக்கியமாக உன் குடும்ப விஷயத்தை யாரிடமும் நீ சொல்வதை தவிர்த்துவிடு.